என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன். கும்மிடிப்பூண்டி சிப்காட் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து படுகாயங்கள் அடைந்த அவர்களை சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களை அமைச்சர், ஆட்சியர் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தோள்பேட்டையில் ஜெயின் மெட்டல்ஸ் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டதில் 10 பேர் காயம் ஏற்பட்டதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விவசாயிகள் அடைந்த 4 பேரும் செங்குன்றம் வெங்கடேஸ்வரா தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மேலும் சிகிச்சை பெற்று வருபவர்களை ஆட்சியர் கவிதா நேரில் சென்று நலம் விசாரித்தார். உடன் அமைச்சரும் உடனிருந்தார். தொழிலாளர்களுக்கு ஆறுதல் தெரிந்தவர் சிறப்பாக பொறுப்புடன் மருத்துவம் பார்த்ததாக மருத்துவமனை நிர்வாகத்தை பாராட்டினார். அமைச்சர் கும்மிடிப்பூண்டி பகுதியில் உள்ள மருத்துவமனையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அமோனியா பை கசிவு காரணமாக பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைக்கு முழுமையாக சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனைத்தையும் ஆய்வு செய்து தொழிற்சாலை கழிவுநீரில் உள்ள அமோனியாவையும் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக நடவடிக்கை எடுத்துள்ளது என்று தடை செய்யப்பட்ட போனகாப்ஸ் மரங்களை கூட வெட்டி அகற்றியுள்ளது என தெரிவித்த அமைச்சர், இன்னும் ஒரு சில நாட்களில் தொழிற்சாலை பகுதியில் உள்ள மற்ற நுழைவாயில் உள்ளிட்ட பகுதியில் சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். வணக்கங்க. ஜெயின் மெட்டல் கம்பெனி கும்மிடிப்பூண்டியில் 2014 ஆரம்பிச்சது. இப்போ இவங்க நல்லா பண்ணிட்டு இருந்தாங்களா, 800 பேர் இப்போ வேலை செய்கிறாங்க. ஷிஃப்ட்டுக்கு 200 பேர் மேலே வேலை செய்கிறாங்க. எல்லா வேலையாட்களும் வெளில தான் தங்கி வேலை செய்கிறாங்களாம். இந்த பாய்லர் வெடிச்சதுனால 10 பேருக்கு, அந்த 10 பேரில் 2 பேர் இம்மீடியட்டாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ஓபியில் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ஒருத்தர் தவறிட்டார். மீதில் 3 பேர் இங்கே இருக்காங்க. 2 பேர் வந்து கீழ்பாக்கில் அட்மிட் ஆகிருக்காங்க. லைஃபுக்கு எந்த த்ரெட்டனும் இல்லை. எல்லாரும் நல்லபடியாக இருக்காங்க. அண்டு நம்மளுடைய லேபர் மினிஸ்டரும் இங்கே எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு அவங்களுடைய சேஃப்டி கண்ட்ரோலும் அங்கே போயிருக்காங்க. இதுதாங்க இப்போ இருக்கிற நிலவரம். அண்ட் இங்கே இருக்கிற வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க எல்லாரும் பொறுப்பாக எடுத்து பார்த்து எல்லாம் செய்கிறாங்க. இங்கே இருக்க எம்எல்ஏ அவங்களோட டீமும் நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. இங்கே இருக்க கலெக்டர் அவங்களோட டீமும் ரொம்ப நல்லா வேலை செஞ்சு எல்லாரையும் கூட்டு வந்து குறித்த நேரத்துக்குள்ளே அட்மிட் பண்ணி அவங்க உயிர் எல்லாரையும் சேவ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அருமையாக ஒரு சிகிச்சையை தனியார் மருத்துவமனையில் தரீங்க. இதே மாதிரி கும்மிடிப்பூண்டி பகுதியிலேயே மருத்துவமனையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கலாங்க. நிச்சயமாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சிறப்பான செயலை செய்யறதுக்கு நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் வந்து எல்லா முயற்சிகளும் எடுத்துன்னு இருக்காரு. ஸோ அவரோட முயற்சிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து துணையாக இருந்து வாழ்த்து சொல்லி வாழ்த்து பெறுவாங்க. எல்லா கம்பெனியும் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இதுமாதிரி உயிர் அதிகமாகுது. அதே சமயத்தில் மேற்கொண்டு நான் இதே மாதிரி நடவடிக்கை நிறைய நடவடிக்கைகள் நம்மளுடைய லேபர் மினிஸ்டர் மூலமாகவும் நம்மளோட கலெக்டர் மூலமாகவும் எங்கள் மூலமாகவும் எல்லாத்தையுமே நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இது குறுகிய காலம், பட் இருந்தாலும் இது டெஃபினட்டாக கவனிக்கப்படுங்க. சார், அம்மோனியா கேஸ் கம்பெனியில் வந்து முழுமையாக சீல் வைக்காம இன்னும் தொடர்ந்து இருக்குது. அரசு சான்றிதழ் கொடுக்கல, அதனால டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் சொல்லிடுறேங்க. இவாக்குவேஷன் ஆஃப் அமோனியா வந்து கரெக்டாக ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் கம்ப்ளீட்டாக எடுத்தாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அதில் எஸ்டிபிலாம் இருக்குது. அதில் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூடிய கலந்துருக்கக்கூடிய அமோனியாவையும் கம்ப்ளீட்டாக வந்து கரெக்ட் பண்ணுறாங்க. டிஷ் டீம் வந்து ரொம்ப அருமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக எவாக்குவேட் பண்ணி எல்லாத்தையும் நிதானமாக பண்ணி எடுக்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா மரங்கள் எதனா இருந்தால் கூட அதில் எதனா அமோனியா இருக்கான்றத கலந்துருக்கா, அதனால் பின்னாடி எதனா பிரச்சனை வருமானதையும் கூர்ந்து ஆலோசித்து செய்கிறாங்க. இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் ஒரு சில நாட்களில் அதுக்கு சீல் வச்சுருவாங்க. அருமையாக 20 மரங்களை வெட்டியிருக்காங்க. அதுக்கு எங்களுடைய நன்றி சார். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன்.